வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. அரசியல் மற்றும் ராஜதந்திர தடங்களில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர கருத்துக்களும் இல்லை என்பதை அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்புக்கும் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுக்கும் இடையில் நேற்று அலாஸ்காவில் நடத்தப்பட்ட சந்திப்புகள் வெளிப்படுத்தியுள்ளன. 2023 ஆண்டு அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றமான ICCயால் போர்க்குற்றம் சார்ந்து பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு அதனூடாக அனைத்துலக பயணங்களில் கடுமையான சவால் நிலைகளை எதிர்கொண்ட அதே விளாடிமிர் புட்டின் தான் நேற்று அமெரிக்காவின் ஒரு மாநிலமான அலாஸ்காவில் செங்கம்பள வரவேற்புடன் வரவேற்கப்பட்டமை உண்மையில் நினைத்து பார்க்க முடியாத ஒரு விடயம். அதுவும் குறிப்பாக ஜோ பைடனின் ஆட்சி காலத்துடன் ஒப்பிடும்போது ட்ரம்ப் இப்போது செய்த இந்த மாற்றம் ரஷ்யாவிற்கு மிக மிக அனுகூலமானது என்பதையும் மறக்க முடியாது. ரஷ்யா உக்ரைன் மோதலை 24 மணி நேரத்தில் தான் ஆட்சிக்கு வந்தால் முடிவுக்கு கொண்டு வருவதாக தனது தேர்தல் பரப்புரை காலத்தின் போது வழங்கிய வாக்குறுதிகள் தவறு எனவும் அவ்வாறு எல்லாம் இந்த போரை 24 மணி நேரங்களில் முடித்துவிட முடியாது என்பதையும் நேற்று ட்ரம்ப் கழிவிறக்கமாக அலாஸ்காவில் வைத்து ஒப்புக்கொண்டிருக்கின்றார். போரை நிறுத்துவது எளிதானது என நினைத்தேன், ஆனால் இப்போது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை நிறுத்துவது மிக கடினமானது என்பதை ஒப்புக்கொள்கிறேன் என, அதாவது தான் முன்னர் வெளிப்படுத்திய கருத்து தவறு என்பதை நேற்று ட்ரம்ப் அலாஸ்காவில் வெளிப்படுத்திக் கொண்டார். இதனால் தான் அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர கருத்துக்களும் இல்லை என ஆரம்பத்தில் குறிப்பிடப்பட்டது. இதேபோல ரஷ்யாவிற்கு எதிரான தடைகள் இப்போதைக்கு தேவையில்லை எனவும் ட்ரம்ப் நேற்று இன்னொரு சமீட்சையை செய்தார். அரசியல் மற்றும் ராஜதந்திர தடத்தில் இவ்வாறாக நிரந்தரங்கள் இல்லை என்பது ஒரே சந்திப்பில் வெளிப்படுத்தப்பட்டது. இதேபோல 1867 ஆண்டு அப்போது ரஷ்யாவில் 2ஆம் ஜார் அலெக்சாண்டர் ஆட்சியில் இருந்தபோது அப்போதைய ரஷ்ய பேரரசின் முன்னாள் தொலைதூர நில உடைமையாக இருந்த அதே அலாஸ்காவை ரஷ்யா அமெரிக்காவுக்கு 1 ஏக்கர் 2 சென்ட்ஸ், அதாவது 2% என்ற அடிப்படையில் விற்றிருந்தது. இப்போது அது அமெரிக்காவின் உடைமையாக உள்ள நிலையில் ரஷ்ய பேரரசு இப்போது குலைந்து விட்டாலும் அதன் நீட்சியாக உள்ள ரஷ்ய அரசு தலைவர் புட்டினும் உள்ளூர வருத்தப்பட்டு கொண்டே தமது ரஷ்யாவின் முன்னாள் நில உடைமையில் இந்த சந்திப்பை நடத்தியிருக்கின்றார். இது ஒரு பழைய ரஷ்ய நிலம் என்பதால் நேற்றைய உச்சி மாநாட்டுக்கு முன்னர் வெள்ளை மாளிகை செய்தி மாநாட்டில் கூட ட்ரம்ப் தான் புட்டினை சந்திக்க ரஷ்யா செல்வதாக தவறுதலாக குறிப்பிட்டார். அதாவது அலாஸ்கா இப்போது அமெரிக்காவின் நிலம் என்பதை ட்ரம்ப் கூட தவறுதலாக அதனை ரஷ்யாவின் நிலம் என்பதாக அடையாளப்படுத்தி இருந்து பின்னர் தனது தவறை திருத்தி இருந்தார். இவ்வாறாக ஒரே சந்திப்பில் பல அதிர்வுகள் இருக்கும் நிலையில்தான் உள்ளூரிலும் சில சந்திப்புகள் இவ்வாறாக நோ டீல் அண்டில் தேர் இஸ் எ டீல் என நேற்று அலாஸ்காவில் வைத்து ட்ரம்ப் தெரிவித்ததன் பின்னணியில் தமிழர் நாயகத்திலும் சில நிலைப்பாடுகள் வருகின்றன. ஒரு ஒப்பந்தம் ஏற்படும் வரை எந்த ஒரு ஒப்பந்தமும் இல்லை என்ற இந்த கருத்தியல் உலக அரங்குக்கு மட்டுமல்ல, ஒப்பீட்டு ரீதியில் சிறியதாக இருந்தாலும் நாளை மறுதினம் வெற்றிகரமாக ஒப்பேற்றி காட்ட வேண்டிய தனது முடக்க போராட்டத்திற்கும் இது ஒரு இறுதியான டீல் இல்லை என்ற விடயத்தில் சுமந்திரன் சில சவால்களை எதிர்நோக்கக்கூடும். இவ்வாறான சவால்கள் தனக்கு இருப்பதால் தான் இந்த முடக்க போராட்டத்தை வெற்றியாக காட்ட வேண்டிய ஒரு இலக்குக்காக சுமந்திரன் வணிக சங்கங்களெல்லாம் தொடர்ச்சியாக நாடி தேடி ஓடிக்கொள்கிறார். மடு திருவிழா நேற்று முடிவடைந்தாலும் 18ஆம் தேதி என, அதாவது நாளை மறுதினம் முடக்க போராட்டம் என திகதி மாற்றப்பட்டு புதிய அடையாளம் வந்தாலும் 18ஆம் தேதி போராட்ட நாளில் நல்லூர் திருவிழா காலம் இருப்பதால் இது ஒரு பொருத்தமான நாளாக இருக்க முடியுமா என்ற ஒரு குற்ற உணர்ச்சி சில வேளைகளில் சுமந்திரனிடம் இன்னும் ஒட்டி இருக்கக்கூடும். ஏனெனில் நல்லூர் திருவிழா தினங்களில் முடக்க போராட்டத்தை நடத்துவது சரிதானா என்ற குரல்கள் அவரது எதிர்ப்பாளர்களால் இப்போது முன்னகரங்குக்கு நகர்த்தப்படுகின்றது. எனினும் சுமந்திரனுக்கு இருக்கக்கூடிய இந்த குற்ற உணர்ச்சி கப்பால் நாளை மறுதினம் அவரது போராட்டம் எவ்வாறு ஒப்பேற்றப்படும் என்பதை காண்பதற்கு அவரது அரசியல் எதிராளிகளும் ஆவலாக உள்ளார்கள். சுமந்திரனை பொறுத்தவரை
நாளை மறுதினம் இடம்பெறவுள்ள முடக்க போராட்டத்தை ஒருவார வெற்றிகரமாக ஒப்பேற்றும் இலக்குக்காக அவர் இடையறாது வணிக சங்கங்களை நாடி தேடி ஓடி வருகிறார். சிகை அலங்கார நிலையங்களின் அமைப்புகள் முதல் ஓட்டோ ஓட்டுநர்களின் சங்கங்கள் வரை சுமந்திர சந்திப்புகள் இடம்பெற்று வருகின்றன. எனினும் இந்த போராட்டத்தின் வெற்றி தோல்வி என்ற விடயத்தை பொறுத்தவரை இன்னமும் நோ டீல் அண்டில் தேர் இஸ் ஏ டீல் என்ற நிலைமைதான் தெரிகிறது. அதாவது இந்த முடக்க போராட்டத்தின் முழு வெற்றியாக மாற்றும் டீலுக்காக இன்னமும் எந்த ஒரு முழுமையான டீலும் இல்லை என்பது இதன் மறுபக்கமாகும். சிறி டெலோ கட்சி போன்ற திரள் நிலையற்ற சிறிய சிறிய கட்சிகள் இந்த முடக்க போராட்டத்திற்கு ஆதரவென அறிவித்துக் கொண்டாலும் இந்த பதிவு பதியப்படும் வரை ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் தமது ஆதரவு நிலையில் கமுக்கத்தை தான் பேணி வருகின்றன. தமிழ் தேசிய கட்சிகளின் இந்த அமைதி நிலையை மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி என்ற வகையில் கூட தமிழரசு கட்சிக்காரர்கள் காட்டிக்கொண்டாலும் அதில் ஆச்சரியம் ஏதுமில்லை. ஆனால் தமிழரசு செல்களின் குரல்கள், தமிழ் தேசியம் பேசுபவர்கள் முடக்க போராட்டத்தில் முடங்கி இருப்பது நியாயமா, ஹர்த்தாலுக்கு எதிராக செயற்படுவது அடுக்குமா என்ற வகையில் தமது பதிவிடல்களை விடுவதையும் அவதானிக்க முடிகின்றது. சுமந்திரனை பொறுத்தவரை முன்னர் ஒரு காலத்தில் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் நடத்திய எழுக தமிழ் போன்ற அறவழி போராட்டங்களை எழலாம் விழலாம் என எள்ளல் செய்த ஒருவர். செவியொன்றின் போது கேப்பாப்புலவு போராட்டத்தை கூட வங்குரோத்து நிறைந்த போராட்டம் எனவும் அதில் ஈடுபட்ட மக்களையும் அவர் குறைமதிப்புக்கு உள்ளாக்கவும் தவறவில்லை. ஆனால் பாகல் போட சுரைகள் முளைப்பது இல்லை என்ற அடிப்படையில் முன்னர் சுமந்திரன் சொன்ன இந்த வாய்மொழி கருத்துக்களே இப்போது அவரது எதிர்ப்பாளர்களால் துண்டு துண்டாக சமூக வலைத்தளங்களில் பதிவிடப்படுகின்றன. இதற்கும் அப்பால் இன்று வடக்கு கிழக்கில் படைய பிரசன்னத்தை எதிர்க்கும் அதே சுமந்திரன் ஒரு காலத்தில் தன்னை புடைசூழ நின்ற அதே படைய முகங்களுக்கு கைலாக கொடுத்து புன்முறுவல் செய்யும் பழைய காட்சிகளும் இப்போது முன் அரங்குக்கு நெட்டி தள்ளப்படுகின்றன. ஆக மொத்தம் இரண்டு தரப்புகளுமே தத்தமது ஈகோ எனப்படும் தன் அகங்கார அரசியல் மற்றும் கட்சி அரசியல் நிலைகளில் இருந்துதான் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை கையாள முனைவது இன்னொரு முறை அம்பலமாகிக் கொள்கிறது. ஆனால் சுமந்திரனின் இந்த முடக்க நிலை போராட்டத்தின் பெறுபேறுகள் எவ்வாறு வந்து கொண்டாலும் தமிழர் தாயகம் மீதான இராணுவ பிரசன்னம் குறைக்கப்பட வேண்டும், அது அகற்றப்பட வேண்டும் என்பதில் உள்ளூர் அரங்கு முதல் ஐநா போன்ற உலக அரங்கு வரை மாற்று கருத்துக்களுக்கு இடமில்லாத வகையில் யதார்த்தம் உள்ளது. தமிழர் தாயகத்தின் மீது ஸ்ரீலங்கா படைய தரப்பு ஊதி பெருத்து நிலை கொண்டிருப்பது இலங்கை தீவின் நல்லிணக்கம் மீது எப்போதும் ஒரு முள்தைப்பு நிலையாகவே இருக்கும். தமிழ் மக்களின் குடிசார் உரித்துக்கள் மற்றும் அவர்களின் அடிப்படை உரிமைகளுக்கும் அவர்களின் பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்ற நிலைமைக்கும் இவ்வாறான படைய ஊதி பெருப்பு நிலைகொள்ளல் எப்போதும் எதிராகவே இருக்கும். எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துக்காக வெளியான ஐநா மனித உரிமை ஆணையாளரின் இலங்கை தொடர்பான அறிக்கையிடலில் கூட வடக்கு கிழக்கின் இராணுவ பிரசன்னத்தின் எதிர்மறை தாக்கம் சுட்டிக்காட்டப்படுவதை அவதானிக்கலாம். ஆகையால் சுமந்திரனின் ஈகோ நிலைக்காக நடத்தப்படும் இந்த போராட்டத்தின் வெற்றி தோல்வி கப்பால் சுமந்திரன் அரசியலுக்கு வருவதற்கு முன்னரே வடக்கு கிழக்கு மீதான படைய பிரசன்னம் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்டகாலமாகவே தமிழ் மக்களின் சார்பாக விடுக்கப்படும் பழைய கோரிக்கை என்பதுதான் இப்போது மட்டுமல்ல எப்போதுமே நிதர்சனமான ஒரு விடயம்.